அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகிறது. இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பலர் இருக்காங்கங்க. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் முதலமைச்சருமான கர்ம வீரர் காமராஜர் குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டாருங்க. காமராஜர் அவர்கள் தன்னோட 16வது வயசுல காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. 1919வது வருஷத்துல சேர்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்குங்க. பஞ்சாப்ல உள்ள ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல. அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் சராமாரியாக சுட்டதுல பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில சேர்றாருங்க. காமராஜர் அவர்கள் பல்வேறு போராட்டத்துல கலந்துக்கிறாருங்க. 1922ல வேல்ஸ் இளவரசர் சென்னைக்கு வராருங்க. அப்போ வேல்ஸ் இளவரசருக்கு எதிராக போராட்டத்தை மேற்கொள்றாரு. ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை மேற்கொள்றாருங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா 1930ல பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி போடுறாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் தண்டி யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல வேதாரண்யத்துல உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடைபெற்றது. ராஜாஜி தலைமையில நடைபெற்றதுங்க. அந்த போராட்டத்திலயும் கலந்துக்கிறாருங்க காமராஜர் அவர்கள். அந்த போராட்டத்துல கலந்துகிட்டதுக்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள். 2 ஆண்டுகள் அலிப்பூர் சிறையில அடைக்கப்படுறாருங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் 1936ல தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளரா பொறுப்பேற்கிறாருங்க. 1942ல பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. இதனால ஆங்கிலேயர்கள் கடுமையான அடக்குமுறையின் காரணமாக காமராஜரை சிறையில் அடைக்கிறாங்க. இந்தியாவோட சுதந்திரத்திற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரா ஆகுறாருங்க. ராஜாஜிக்கு அடுத்ததாக முதலமைச்சர் பொறுப்புல அரியணை ஏறாரு தமிழகத்துல. அதன் பிறகு 9 ஆண்டுகள் ஆட்சி செய்யறாருங்க. இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படிங்கிறதுனால அவர் தன்னோட பதவியை ராஜினாமா செய்யறாருங்க.